வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இந்த ஃபிளாட் லோடிங் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஏன் அப்படின்னா இது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நீட் ஃபினிஷிங்கும் கொடுக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் வரும். ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே இருக்காது, சில பல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் போயிட்டு இருக்கு. அதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்க்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் டைட்டில் இருக்கும். அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸ்ல வீடியோ இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம ஃபிளாட் லோடிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஏன்னா அடுத்தடுத்து வர இன்னும் 2 கிளாஸ் கூட ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு இப்போ ஒரு டிசைன் ஒர்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இந்த 3 ஸ்டிச்சும் ஃபிளாட் லோடிங், தாம்பூ ஸ்டிச், அப்புறம் ஷார்ட் அண்ட் லாங், இந்த 3 ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். அது இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாகவும் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிளாஸில் நீங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்செலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் இது ஃபில்லிங் ஸ்டிச்சில். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஃபஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன். இப்போ செகண்ட் லைன்லேருந்து நான் த்ரெட்டை எடுக்கிறேன். நீடியில் கிளாத்குள்ளே விட்டுட்டு த்ரெட்டை எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன செயின் போட்டுக்கிறேன். இது வந்து லாக் செயின் போட்டுட்டு அது அப்படியே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு என்ன பண்ணுறேன், பேக் எடுக்கிறேன். அப்படியே பேக் எடுத்துகிட்டு அங்கே ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த செயினுக்கு பேக் எடுத்துகிட்டு ஒரு செயின், குட்டி லாக், மறுபடியும் இங்கேருந்து அடுத்தது. இதே மாதிரியே ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் ஒரு லாக் செயின் போட்டுகிட்டே போகிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் கீழே செகண்ட் லைனில் மட்டும் ஒரு லாக் கொடுத்துருவோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்தே செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் லைனில் ஒரு செயின் போட்டு பேக் எடுத்து அங்கே ஒரு நாட் போடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. என்னென்னா நீங்கள் செகண்ட் லைன்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறீங்க. ஃபஸ்ட் லைன்லேயும் ஒரு லாக் போட்டுக்கிறீங்க. அப்புறம் அதை பேக் எடுத்து மறுபடியும் அதே செகண்ட் லைன்லேயும் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போட்டுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் புரியல அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு நோட்டில் சொல்லித்தரேன், அதை பாருங்கள். இதுதான் வந்து செகண்ட் லைன், இதுதான் வந்து ஃபஸ்ட் லைன். ஓகேவா? இப்போது நான் செகண்ட் லைன்லேருந்து எடுத்ததுமே ஒரு லாக் போட்டு எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போகிறேன். ஃபஸ்ட் லைன்லேருந்து பேக் அடிக்கணும். பேக்கை வந்து அப்படியே கொண்டு வராமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கொண்டு வராமல் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் அங்கே ஒரு செயின் எடுக்கிறோம் இல்லையா, அங்கேயே வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இதுலேயே வந்து ஒரே த்ரெட்டாக பேக் எடுத்தோம்னா ஒரே லேயர் த்ரெட் வரும். அதே நீங்கள் டபுளாக போடும்போது டபுள் லேயர் மாதிரி தெரியும். அதனால் இங்கேயே ஒரு லாக் போட்டு மறுபடியும் அதை பேக் எடுக்கிறேன். அதே செகண்ட் லைனுக்கே கொண்டு வரேன். மறுபடியும் இங்கே ஒரு லாக், அப்புறம் ஃபஸ்ட் லைன் இங்கே ஒரு லாக். அப்படியே என்ன ஆகுதுன்னா நீங்கள் த்ரெட்டை எடுக்கிறீங்க, ஒரு லாங் செயின் போடுறீங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இவ்வளோவே தான். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சில். ஒரு லாங் செயின் போடுறீங்க, அங்கே ஒரு லாக் போட்டுக்கிறீங்க, மறுபடியும் லாங் செயின் போடுறீங்க, ஒரு லாக் எடுக்கிறீங்க. அப்படியே பேக் அண்ட் ஃப்ரண்ட் இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்டிச் தான், வேறு ஒன்றும் இல்லை. எண்டு நாட் போடுறது எங்கே போடணும்னா பேக்கோ ஃப்ரண்ட்டோ எங்கே எடுத்துகிட்டு வரீங்களோ அங்கே நாட் போடுறீங்க. அந்த லாக் செயின் போடுறீங்க இல்லையா, அந்த லாக் செயினுக்கு பக்கத்தில் ஒரு எண்டு நாட் போடுறீங்க. இவ்வளோ தான். பாருங்கள், ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சும் அப்படி தான், பட்டன் ஹோல் மாதிரியே தான் ஃபில்லிங் கொடுக்குறீங்க. ஆனால் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் கூட கீழே மட்டும்தான் லாக் செயின் போடுறீங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நீங்களே இந்த மாதிரி இழுத்து வந்து இங்கே லாக் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா ஒழுங்காக இழுத்து லாக் போடாதவங்களுக்கு இங்கே வந்து லூஸ் அடிக்கும். இந்த இடத்துல வந்து லூஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லூஸ் அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ரொம்பவே அதோட ஷைனிங் தெரியும். அந்த சில்க் த்ரெட்டோட ஷைனிங் தெரியும் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், கேப்பே இருக்கக்கூடாது. சேம் ப்ராசஸ், கேப் இல்லாத ஃபில்லிங் கொடுக்கணும். எந்த இடத்துலையுமே கேப் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போடணும். அவ்வளோவே தான். அதே மாதிரி இந்த சைடும் எட்ஜும் சரி, இந்த சைடு எட்ஜும் சரி ஈவனாக இருக்கணும். இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து த்ரெட்டு எடுக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த த்ரெட் வந்து அருந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, பிரிஞ்சு வருது, என்னால் வந்து த்ரெட் ஒழுங்காக எடுக்க முடியல அப்படின்னா, இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த மோதிர விரல், அந்த விரலில் வந்து இந்த நீடியில் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த த்ரெட் இப்படி சுற்றி எடுக்கும்போது அது தாங்கி பிடிச்ச மாதிரி இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு போகாது, அருந்தும் போகாது. ஓகே?
இப்போ எண்டு நாட்டும் போட்டாச்சு. இப்போது சப்போஸ் நீங்கள் இதே த்ரெட்டில் கொடுக்காம வேறு ஒரு கலர் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எண்டு நாட் போட்டுட்டு நீங்கள் வேறு கலர் கொடுக்கலாம். இல்லை இதே கலர்லேயே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எண்டு நாட் போடாமையே நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்காக எண்டு நாட் போட்டு காட்டிட்டு நான் வந்து இப்போ இதே கலர்லேயே தான் நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். கம்பல்சரி அவுட்லைன் கொடுத்தே ஆகணும். எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஒட்டி இருக்கணும். அந்த ஸ்டிச் வந்து போட்டதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். பாருங்கள், நான் இந்த ஸ்டிச் முடிச்சிட்டேன். இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, கிளியராக இருக்குது, கேப்ஸ் எங்கேயும் இல்லை. சென்டரில் இருக்க அந்த ஷைனிங் பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. அந்த சில்க் த்ரெட்டோட ஷைனிங் வந்து தெரியணும். ஓகேவா? அதில் தான் இருக்குது இந்த ஸ்டிச்சோட ஒரு பியூட்டினே சொல்லலாம். ப்ராக்டிஸ் ஸ்டிச் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷேப்ஸ்க்கு போகலாம். இந்த ஃப்ளவரை தான் வந்து நான் ஷேப்ஸாக கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு ஷேப்பும் இருக்குது. நீங்கள் இந்த ஷேப் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப்பும் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு இந்த ஷேப் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு ஷேப் இதை விட ஈஸி தான். ஸோ அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அதனால தான் அதை வந்து நீங்கள் போட்டுருங்க. இந்த கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப் நான் போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இந்த லீஃப் நான் போட்டு காட்ட போகிறேன். இதே மாதிரி ஷேப்பில் லீஃப் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு லீஃப் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னொரு ஷேப்ஸ் வந்து நான் காட்டும்போது இது உங்களுக்கு புரியும். இப்போ நான் இங்கே வந்து இந்த லீவ்ஸ் வந்து நான் இப்போ வந்து இந்த பெடல்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த ஃப்ளவரில். நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டும் போடலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஓகேவா தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, லாங் செயின் இதே தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ப்ராசஸ் இதே தான், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. த்ரெட்டை இழுக்கும் போது மட்டும் பார்த்து இழுக்கணும். அதுக்கு தான் இந்த மோதிர விரல் வந்து பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக வரும். அந்த இடத்துல கிளாத்தும் சுருங்காது, த்ரெட்டும் வறந்து போகாது. இதான் நீங்கள் வந்து மேலே வந்து ஏதாவது பீட் ஒர்க்கு இல்லை ஜர்தூசி ஒர்க்கு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அவுட்லைன் கூட கொடுத்துட்டு நீங்கள் இந்த த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 சைடு நீங்கள் போடுறீங்களா அந்த ஸ்டிச்சஸ் வந்து மேலே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக கவர் ஆயிரும். இதே த்ரெட்டில் கொடுக்கறதுனால நான் வந்து அவுட்லைன் கொடுக்காம நான் இப்போ போடுறேன். அது இல்லாமல் ஏன் இந்த ஸ்டிச் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதே மெத்தடில் தான் நீங்கள் பீட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க. இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சில் பீட் ஒர்க்கும் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறீங்க ஃபில்லிங்க்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டிச் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த த்ரெட்டை இழுக்கும் போது மட்டும் பார்த்து பொறுமையாக இழுங்க. ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா கிளாத் சுருங்கிரும், இல்லை அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அறுந்து போயிடும். இந்த ஃப்ளவரோட ஒரே ஒரு பெடல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இங்கே வந்து எண்டு நாட்டும் போட்டுட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக போட்டுட்டு இந்த உள்ள ஃபில்லிங் வந்து ஒரு டைம் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவுட்லைன் கொடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒவ்வொரு பெடல்ஸும் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து எண்டு நாட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதே மெத்தட் தான். கிராஸ் டைப்பில் போடணும். இந்த லீஃபுக்கு கிராஸாக போடணும். ஓகேவா? இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பெடல்ஸ்க்கும் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன். நீங்களும் கம்பல்சரி அவுட்லைன் கொடுக்கணும். ஒன்று அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை போடலாம், இல்லை இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சுட்டு அதாவது ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ்.
இந்த ஃப்ளவர் டிசைனை பெடல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் பாட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லீஃப் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு லீஃப் மெத்தட் சொல்லி தர போகிறேன். ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மெத்தட்லேயும் ஒரு லீஃப் போடலாம். இப்போ நான் போடக்கூடிய இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் மெத்தட் மாதிரியும் லீஃப் ஃபில்லிங் போடலாம். ஓகேவா? இந்த 2 மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டிச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறேன் பாருங்கள். கடைசியாக நம்ம சென்டர் ஃபில் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப். இப்போது இந்த ஃப்ளவர் பாருங்கள், நான் ஆஃபாக பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தட், பட் ஒன் மெத்தட் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ நான் அது எப்படி நான் சொல்லி தர போகிறேன் பாருங்கள். இப்போது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டரில் ஒரு செயின் எடுக்கிறோம். ஆனால் இங்கேயே ஒரு லாக்கும் கொடுத்துட்றோம். அதுக்கு கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு செயின் போட்டு இங்கேயே ஒரு லாக் கொடுத்துறோம். இப்போது அதுக்கு ஏதோ ஒரு சைட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சோட ஃபார்முலா என்ன? லாங் செயின், லாக் செயின். ஸோ இந்த லாங் செயின், லாக் செயின் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த கோடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம். ஒன் சைட் ஃபுல்லாக கொடுத்துக்கலாம், 2 சைட் கொடுக்கக்கூடாது. இப்போ ஃப்ளை லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 சைடும் அட் அ டைமில் கொடுத்துட்டு வருவோம் ஈவனாக. ஆனால் இதில் வந்து ஒன் சைட் ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்புறமேட்டு பாதி சைட் அப்படி கொடுப்போம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த லைனுக்கு இப்போ இந்த லைன் இருக்குது, இந்த லைன் மேலே ஒரு செயின் போட்டேன், அடுத்த செயினும் போட்டேன். அதுக்கு அடுத்ததுலேருந்து வரும்போது கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங் லீஃப்க்கு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தள்ளி அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வந்ததுன்னா அது வந்து ஃப்ளாட் லோடிங். கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறது வந்து ஃப்ளை ஸ்டிச், அதாவது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த ஸ்டிச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் இந்த ஒரு ஃப்ளவர்லேயே எல்லா ஷேப்ஸும் கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் முடிச்சு நான் எண்டு நாட் போட்டேன். இப்போது அடுத்தது ஆஃப் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? சேம் ஒரு ஒன் சைடு என்ன பண்ணமோ அதே தான் இந்த சைடும் பண்ண போகிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச்சே தான் கொடுக்குறேன், டபுள் லைனில் கொடுத்துக்கிறேன். அதே நீங்கள் அந்த சென்டரில் வந்து பீட் ஒர்க் கொடுக்கலாம், கட் பீட் ஒர்க் கொடுக்கலாம், ஜர்தூசி ஒர்க் கொடுக்கலாம், எந்த ஒர்க் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே சேம் அவுட்லைனும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் எந்த ஷேப்பில் வந்து லீஃப் போட்டணும் அந்த மாதிரி போட்டுட்டேன். டபுள் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது அதே மாதிரி இந்த சைடு நம்ம கொடுத்துக்கலாம். சென்டர் போர்ஷன்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அது கீழே அதே அந்த சென்டர் லைன் போட்டிருக்கீங்களா, அதில் வந்து ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த சைட் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா சென்டர் லைன்லேயே ஒட்டி கொடுக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி அந்த லைனை விட்டு கொஞ்சம் தள்ளி கொடுங்க. அந்த சென்டர் லைன் வந்து கேப் தெரியணும், அந்த சென்டர் லைன் வந்து தெரியணும். ஓகேவா? இந்த ரவுண்ட் ஷேப்பையும் ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்செலாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுதான் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இன்னொரு ஷேப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா இன்னொரு டவுட்ஸ் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னொரு ஷேப் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் இது எந்த ஃப்ளவர்ஸ்க்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு லோட்டஸ் டிசைனாக இருக்கட்டும், பெடல்ஸ் வந்து இந்த ஹார்டின் ஷேப் மாதிரி வர்றது, ரவுண்ட் ஷேப், எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் இதே மெத்தடை தான். லீஃப்க்கு மட்டும் இந்த மாதிரி வருன்றதுக்காக தான் 2 லீஃபையுமே நான் போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? இந்த ஃப்ளவர் டிசைன் எடுத்து 2 லீஃபையுமே முடிச்சிட்டேன். இதுலேயே ரவுண்ட் ஷேப்புக்கும் எப்படி வந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்கள் ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த 3 பெடல்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும், இந்த 3 பெடல்ஸ் வந்து இந்த ஹார்டின் ஷேப் பெடல்ஸ்லையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி
இப்போ வந்து இங்கே வந்து ஒரு லீஃப் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த லீஃப்க்கு இந்த மெத்தட் கொடுக்கணும். இந்த லீஃப் இந்த பெடல் மெத்தடும், இந்த லீஃப்க்கு வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். இதுலேயும் கிளாரிஃபிகேஷன் ஆயிரும், இதுலேயும் கிளாரிஃபிகேஷன் ஆயிரும். அப்போ நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் வரும்போது இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 2 ஷேப்பும் நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இதுலேயே ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இதே ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க. இந்த லீஃப்க்கு இந்த லீஃப் டிசைன் கொடுக்க போகிறீங்க. இந்த லீஃப்க்கு இந்த லீஃப் டிசைன் கொடுக்க போகிறீங்க. சென்டரில் இருக்க அந்த பெடல்ஸ்க்கு மட்டும்தான் நீங்களாக கொடுக்க போகிறீங்க. அதுவுமே நான் கொடுத்துட்டேன். இதே ரவுண்ட் ஷேப் மெத்தடே தான் இதுக்குமே வரும். என்ன, இது மட்டும் கொஞ்சம் இப்படி வளைவாக வரதுக்கு வளைவாக நீங்கள் போடணும். ஓகேவா? போட்டு முடிச்சுட்டு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிசைன் ஒர்க்கில் ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு 20 சென்டிமீட்டர் எபோவ். ஓகேவா? அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டரில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் 20 சென்டிமீட்டருக்கு எபோவ் தான் இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த ஸ்டிச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.